குடும்ப பிரச்சனை வெளியே வந்துருச்சு. எது வரக்கூடாதுன்னு யோசிச்சோம், வந்துருச்சு. இனிமேல் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஓரளவுக்காவது டீட்டெயில் நம்ம சொல்லணும். இல்லைன்னா அப்புறம் நம்மளை எல்லாரும் தப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா அம்மா பேரை யூஸ் பண்ணிட்டாங்க, அம்மா கொடுத்த மாதிரி. பாவம் அவங்களே, ஆமாம் நான் தான் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் தான் உயில் எடுத்து கொடுத்தேன், முரளிக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை, நான் என் இஷ்டத்தில் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தேதி சொல்ல முடியல என்னால். 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளோ நாளாக டிஸ்கஷன் நடக்குது வீட்டில். அங்கே தான் எப்போவுமே நான் எல்லாரையும் மீட் பண்ணுறது, ஆஃபீஸ் ரூம். அன்றைக்கி அவங்க வரத்துக்கு லேட் ஆச்சு. டேபிளில் இது இருந்துச்சு, ஃபைலை புரட்டி பார்த்தா அந்த வில்லு படித்து, மை லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டிமெண்ட்னு அம்மா எழுதியிருக்காங்க. படித்தேன், இங்கிலீஷில் இருக்குது. அம்மா எழுதவே முடியாது, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஃபுல்லாக படித்தேன், முரளின்ற பேரே இல்லை அதில். எங்கள் அக்காங்க பேரும் இல்லை. அப்போ 98ல் பெரியக்கா உயிரோடு இருக்காங்க, அவங்க பேரும் இல்லை. இல்லை அவங்க கிராண்ட் சில்ட்ரன் பேர் இருக்கா, அதுவும் இல்லை. எல்லாம் அந்த அள்ளர்பேட்டை 79 சிபி ராமசாமி ஐயர் ரோடு, அவங்க எல்லாமே அவருக்குன்ட்டு எழுதிட்டாங்க. இன்னும் அவர் சொல்கிறார், அதையும் ஓகேன்ட்டு. அப்பா சொன்னது தானே, அவருக்கு அதுதான், முரளிக்கு இதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திஸ் வில் இன் நோ வே டினை மை எல்டர் சன் எம் கணேஷ் from claiming rights over my other properties. அந்த ஒரு லைன் தான் பிரச்சனை. ஏம்மா அப்படி பண்ணீங்க, ஏன் என்னப்பா பண்ண அப்படின்னா, உங்கள் வில்லில் என் பேரே இல்லையம்மா போனேன், அப்பாவுக்கு உங்களுக்கு தானே பிறந்தேன், நானும் உங்கள் பிள்ளை தானேன்னு கேட்டேன். நான் அப்படி எழுதலையேடா, நாங்கள் இருக்குமான்னு கொடுன்னாங்க. ஒரு காப்பியை கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி நான் திலகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னாங்க. அப்போ பார்த்து அண்ணன் வந்தார், மறைச்சி வச்சுட்டாங்க. அப்போல்லாம் அம்மா கரெக்டாக இருக்காங்க. அப்புறம் தான் என் சிஸ்டருக்கே தெரியும், அப்புறம் தான் அவருக்கே தெரியும் இந்த வில்லை பற்றி. இந்த வில்லு படி அந்த ப்ராப்பர்ட்டி அவரே எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேர் பட்டா இருக்குது, அது என் பேரில் மாற்றிட்டிங்கன்னா சிஎம்டிஎல் அப்ளை பண்ணி ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்னு ஒன்று இருக்குது சார், 30%. இப்போ அங்கே வந்து 10,000 சதுரடி கட்ட முடியும், 1200 and something. ப்ரீமியம் எஃப்எஸ்ஐக்கு கைட்லைன் வேல்யூ படி நான் சிஎம்டிஎல்ல கட்டினா இன்னொரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். அதுவே 4.5 கோடி ஆகுது கைட்லைன் வேல்யூ. நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த புக்கில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம், சிஎம்டிஏ புக்கில் இருக்குது. என் பேரில் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நான் சொன்னேன், என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் முதலே எழுதி தந்துடுறேன், உங்களுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோ, சைமல்டேனியஸாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இவர் எப்போ வேணால் மாறுவார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லியாச்சு, மத்தியானம் வரோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. எதுக்கும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருப்போம், ஏன்னா என் அண்ணனே வருது ஒரு மாதிரின்ட்டு போனேன் வீட்டுக்கு. அதே காம்பவுண்டு தான். அம்மா மட்டும் கூப்பிட்டு, அம்மா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அப்புறம் அசிங்கம் ஆகிடக்கூடாது, அங்கே வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாருன்னா ரொம்ப நல்லா இருக்காதேம்மா பப்ளிக்கில். இல்லைப்பா ஒன்றும் இல்லை, போ கன்ஃபார்ம்டாக எல்லாம் நடக்கும். உடனே 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருது. ஃபோன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னம்மா, என்ன சொன்ன நீ அப்படின்னாங்க. என்னம்மா சொன்ன, உன் பேரில் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? ஆமாம்மா, இத்தனை மாதமாக தானே பேசணும், ஆலர்பேட்டை கேட்கலாமா, போயஸ் கார்டன் தான் சொல்கிறேன், அது வந்தால் தான் நான் கட்டவே முடியும். ஆனால் நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துட்றேன். அப்புறமா நீங்கள் எனக்கு சைன் போட்டு கொடுங்க, முதல்ல ரெஜிஸ்டர் அதை பண்ணுங்க, அப்புறம் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்படியா, ஓ அண்ணன் ஏதோ பேசணுன்னா பேசுனாங்க. சரி கணேஷ், என்ன கணேஷ்,
நான் எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும்னா. என்ன அஷூரன்ஸ்? நீயோ திலக்கமோ அவங்க பசங்களோ உன் பசங்களோ ஆழ்வார் ப்ராப்பர்ட்டியை இனிமேல் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடு ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் வேணான்ட்டோமையா, எழுதி கொடு, அப்போ தான் கையெழுத்து போடுவேன்னு. சரிப்பா. உடனே விஜயானந்துக்கு அன்றைக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் திடீர்னு கேட்குறாரு, கொடுங்க டிராஃப்டை இப்போ காட்டுறேன்ட்டு டிராஃப்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். சொன்னதெல்லாம் யோசிச்சா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏதோ பொறி தட்டுச்சு, முரளி எதுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கடா. ஒரு சின்ன கேமரா வச்சுருக்கேன், அதை என்ன பண்ண ஒரு பேக்கில் வச்சுட்டு போயிட்டேன். அதுதான் இப்போ என்னை காப்பாற்ற போகிறதே அதுதான். அதில் பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. அது அவருக்கு தெரியாது. அதுதான் அந்த டிஸ்க்கு. அதில் என்ன இருக்குது, ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் சொல்கிறேன், மீதியெல்லாம் கோர்ட்டில் தான் நான் சொல்லணும். அம்மா கேட்டிருக்காங்க, எப்பா அந்த இனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வந்துட்டு எழுதி கொடுத்துட்டாருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையெழுத்து போட்டுறேன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் ஃபோனில் பேசினது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அந்த டிராஃப்ட் எடுத்துகிட்டு போனேன். அதிலிருந்து இந்த வீடியோவில் இருக்குது. போய் டிராஃப்டை கொடுத்தேன். அம்மா மட்டும் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அம்மா நீங்கள் கணேஷ் கேட்ட டிராஃப்ட் பாருங்கம்மா, எங்களுக்கு அதில் கிளைமே வேண்டாம், நான் கையெழுத்து போட்டுடுறேன். திலக்கம் எனக்கு தெரியலம்மா, அவங்க பேசிக்கோங்க, அவங்களும் அநேகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு வேண்டாம். கணேஷ் தான் டிராஃப்ட்டு கேட்டே பார்த்துப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு இருக்கிறதுல எழுதி கொடுத்தாச்சு. பார்த்தாரு, தூக்கி போட்டார். என்ன டிராஃப்ட் இது? சரி, நீ கேட்டதான் எழுதியிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு எழுதிட்டோமே, எனக்கும் என் பசங்களுக்கும் ஒன்றும் வேண்டான்னு எழுதியாச்சு. இதெல்லாம் இல்லை, நான் என் லாயரை வச்சு எழுதுறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எழுதி தரேன். சரி, எழுதி கொடு, நீ உனக்கு என்ன வேணுமோ எழுதி கொடு. மத்தியானம் ரெஜிஸ்ட்ரேஷன்ப்பா, இப்போ வந்து இப்படி சொல்கிற. அப்புறம் ஒரு பேட் எடுத்தார், எழுத ஆரம்பித்தார், தூக்கி போட்டார். நான் இனிமேல் இப்போ எழுத முடியாது, லாயரை வச்சு எழுதுனேன். லாயரெல்லாம் நாளைக்கு, உனக்கு என்ன, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சாச்சு, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சொல்லியாச்சு. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, ஏண்டா எனக்கு மூடு இல்லை. பதில் இருக்கு டேபிள், எனக்கு மூடு இல்லை. மூடு இல்லை, இனி என் மூடு இல்லைன்ற. இப்பெல்லாம் போட முடியாது. ஏன் போட முடியாது? எனக்கு கடன் இருக்குது, நான்லாம் வெளியெல்லாம் போய் தங்க முடியாது. நான் சொன்னேன், எல்லோரும் தானே போகணும், அப்போ தானே கட்ட முடியும். இல்லை, நீ பாதியை எடுத்துக்கோ, மீதியை கொடு. பாதி எடுத்து கட்டிக்கோவா? எப்படியா கட்டும்போது யாராவது இங்கே இருக்க முடியும்? இங்கே பில்டிங் கட்டுற வேறு, வீடு பாட்டு தரேன், அந்த வாடகையும் நான் தரேன். ஒன்றும் இல்லை, நீ அப்படியே போய் அங்கே தங்க வேண்டியது, வீடு கட்டுற திரும்பி வர. ஆனால் 7-8 மாதத்துக்கு பண்ண முடியாது, இப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு கடன் இருக்கு. நீ வாங்கின கடனுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? அதான் ஆழ்வார்பேட்டை நீ எடுத்துக்கிட்டல, இன்னும் உனக்கு போய் சேரல, உயிரில் இருக்குல்ல. என் பசங்க இருக்குது, நாளைக்கு என்ன தெரியுமா, ஏன்ப்பா தாத்தா சொத்தில் நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு நான் என்ன பதில் சொல்கிறேன்? இல்லை அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இல்லை இவர் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இவர் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? 2 பொண்ணுங்க அவங்களுக்கு, 2 பசங்க இவருக்கு, நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களை நம்பி தானே முரளி மாமா நாங்கள்லாம் இருக்கோம். ரைட், நான் பேசுகிறேன்ப்பா, கோர்ட்டு கேஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கன்ட்டாங்க. மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாங்க. இதை டாக்குமெண்டெல்லாம் நான் படித்தேன்னா அடுத்த நிமிஷம் அவர் ஜெயிலில் இருப்பார். என் அண்ணன்னு பொய் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த வீட்டில், கணேஷும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் ஜெயிலில் இருப்பாங்க. இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க பண்ண வேலை இது. அத்தனை கிரிமினல் ரெக்கார்டும் அம்பலம். இங்கே அக்கா எழுதினது, என் கசின் பிரதர் எழுதினது, எப்படி அவனை மிரட்டி இந்த உயிரில் கையெழுத்து போட வச்சான்ற வரைக்கும் இருக்குது. கொண்டு வரணும், நீ கொண்டு வா, உங்ககிட்ட தான் இருக்கு. நீ இருக்குப்பா, நான் உன் வீட்டில் உட்காந்துருக்கேன், இங்கே அம்மா வீட்டில் உட்காந்துருக்கேன்,
மேலே போய் கொண்டு வா, முடியாது போ. அப்புறம் ஃபோன் போட்டேன், உயில் அனுப்புங்க. உடனே கிடுக்கிடுன்னு போயிட்டு அவன் உயிலை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போவும் இந்த லைனை மறைக்கிறான். அப்புறம் நான் அம்மாவுக்கு சொன்னேன், என்கிட்ட வந்துச்சு உயில், என் சன் வந்து கொடுத்துட்டார். ஐ ரிசர்வ் மை ரைட். அதில் திஸ் வில் இன் நோ வே டினை மை எல்டர் சன் எம் கணேஷ். இங்கிலீஷே தெரியாத எங்கள் அம்மா எழுதியிருக்காங்களாம். அதாவது கணேஷ்க்கு உள்ள ரைட்டை யாரும் டினை பண்ண முடியாது, தடுக்க முடியாது ஃப்ரம் கிளைமிங் ரைட் ஓவர் மை அதர் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் பேரில் இருக்கிற அத்தனை மற்ற ப்ராப்பர்ட்டிலையும் கணேஷ் கிளைம் பண்ணால் நாங்கள் தடுக்க முடியாதுன்னு எழுதியிருக்குமான்னு. ஐயோ அதெல்லாம் நான் எழுதவே இல்லையாடான்னாங்க. அதுவும் இருக்குது டேப்பில். ஐ வில் நாட் கண்டெஸ்ட் திஸ் வில் எனக்கு, பட் ஐ வில் கண்டெஸ்ட் இட் ஃபார் மை நெஃப்யூ அண்ட் நீஸ். ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த நான் இதான் கேட்டேன், இதில் இருக்கு, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் இதை மட்டும். இதை நான் கேட்டதெல்லாம், இது மட்டும் கூடுறா, நான் ஃப்ளாட்டு கட்டிக்கிறேன், உனக்கும் ஒரு ஃப்ளாட் தரேன், எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் ஆளர் போய்ட்டு. ராஜத்துக்கு ஒரு ஃப்ளாட், அவங்க திலக்கத்துக்கு ஒரு ஃப்ளாட், என் பசங்களுக்கு 3 ஃப்ளாட். கேஸ் போட போகிறேன். ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கடைசியாக, விஜயானந்த் நீ போய் பேசி பாருப்பா, அவருக்கு தமிழ் சரியாக வராது, அவர் தெலுங்கு, நீ போய் கடைசியாக, ஏன்னா நான் ஐ எம் காலிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். பலவீனமாக நான் கேட்கல, நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு தெரியும். ஏன்னா வீடியோ இருக்குது, டேப் இருக்குது. அம்மா எழுதலைன்னு அவங்களே சொன்னாலும் இதை மறுக்க முடியாது. நான் தான் எழுதுனேன்னு சொன்னால் பொய்யாயிரும். இதில் சொல்லியிருக்காங்க, ஐயோ இதெல்லாம் நான் எழுதலையேன்னு. ஸோ கோர்ட்டில் இது போச்சுன்னா அம்மாவே அதை மறுக்க முடியாதுல்ல. லீகலாக போனால் நான் இப்போவே போய் முடிச்சுடுவேன். கேஸை போட்டு என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸு இதை நான் சப்மிட் பண்ணேன்னா ஹீ வில் பி அரெஸ்டட். போயஸ் கார்டன் வீடு ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை அவர் ஒதுங்கிட்டார்னா, செட்டில்மெண்ட் டீடு பண்ணி கொடுத்துட்டாருன்னா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகாது, இதோடு நிற்கும். அதுக்கு அம்மாவை வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாத. அம்மா அவங்க கைப்பிடியில் மாட்டிட்டு பாவம் முழிக்கிறாங்க. முந்தா நேற்று கூட என் லாயர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இது முரளிக்கு தான்னு. அவர் தான் முடியாதுன்றார். 2016 வரை நான் போக மாட்டேன், அதுக்கப்புறமா அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றார். அவர் இப்போ ஒரே வார்த்தை சார், he has not moved anything. ஒரு டம்ளர் எடுத்து இங்கேருந்து அங்கே வைக்க மாட்டார். அவ்வளோ ஒரு சோம்பேறி. இப்போ அவருக்கு 58 இருக்குமா முரளி? 57. இது வரைக்கும் பாருங்க, இப்போ எனக்கே 22 தான். Anyway, he is not a man of with any working capacity, no earned income up till now, right from his 21st year when he became adulthood. So you now know that he has been only living in the reflected glory of my younger brother-in-law, Karthik. So he has already told you everything, that the way he has swindled the money over the past 25-30 years. கார்த்திக் வந்து ஒரு வெகுளி, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார். உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் உண்மை. அவர் ஒன்றும் உழைக்கல, இவர் தான் உழைச்சார் ஃபுல்லாக. அவர் அப்படியே ஷோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுதான் உண்மை. இப்போ கூட எங்கள் மாமா சொன்ன மாதிரி அவர் இன்னும் கூட வந்து எல்லாருக்கும் பண்ணணுன்னு தான் இருக்கார். ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லாட்டி எல்லாருக்குமே வந்து இது வந்து தேவையில்லாத லீகல் ப்ரொசீடிங் போகும். இவரை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாருமே அங்கே தான் வளர்ந்தது, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் ஏர்ன் பண்ணாங்க, யார் உட்காந்து சாப்பிட்டாங்கன்ட்டு, அவ்வளோதான். அதனால் justice has to be given to my uncle and the rest of the family.